ஹாய் ஆல். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ரோல் கேக் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 30 கிராம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன். இந்த ஒயிட் சுகரில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சர்க்கரை கரைய ஆரம்பிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் இதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது எல்லாமே நல்லா ஜெல்லானதுக்கப்புறமா இதில் ஒரு ட்ராப்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. இது வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதில் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருக்கும், இதை நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த கலர் கிடைக்கும். டேஸ்ட்டும் உங்கள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் அதில் நல்லா ஆட் ஆகும். இப்போ இதில் 1 கப் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்க் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 80 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இதை நல்லா ஜலிச்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக இதை நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். இப்போ இதை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இப்படி இருக்கும்போது பேனில் நம்ம சுடும்பொழுது ரொம்ப ஸ்மூத்தாகவும் எவ்வளோ தின் லேயராகவும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு பேனில் மீடியம் ஹீட்டே வச்சுக்கலாம். ரொம்ப ஹீட்டும் ரொம்ப லோ ஃப்ளேமும் வேண்டாம். இப்போது பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிக்கலாம். இது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. இது எப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வெந்திருக்க உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும், பார்த்தாலே தெரியும் வெந்திருக்காமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் இப்படி ஷேப் பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். ஓகே, இப்போ வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்து நம்ம கூல் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த விப்பிங் க்ரீமை மிடில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விப்பிங் க்ரீம் நிறைய வேணும்னாலும் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்ட்ராபெரிஸ் ஃபுல்லாக க்யூப்ஸாக கட் பண்ணதை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு இதில் என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ, மேங்கோ ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், வேறு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் போட்டதுனால இது ஈஸியாக ரோல் பண்ணவும் முடியும், சீல் பண்ணவும் முடியும். ஸோ பொறுமையாக சீல் பண்ணிவிட்டு ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி பொறுமையாக ரோல் பண்ணுங்கள். உள்ள க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால இது ஈஸியாக ஒட்டிடும். அவ்வளோதான், இப்படி ரோல் பண்ணி எடுத்து வைக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் 2 to 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா க்ரீமும் அந்த பேட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் வரும். அவ்வளோதான், கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.